இருக்குது. ரோடுமே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 200 மீட்டர்ஸில் தான் மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோடுமே இருக்குது. பெரிய லிவிங் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் டிவி வைக்கிறதுக்கான ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. நம்ம செட்பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லொக்கேஷன் எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகிட்ட நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. ஏன்னா தொடர்ந்து ஒரு 10 டேஸாக நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலை. என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 10 டேஸ் டிலே ஆனதுக்கு சாரிங்க. ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அந்த டிலே இருக்காதுங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டது. ஏன்னா ஊரப்பாக்கம்ல ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் போட்டிருந்தோம் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 600 மீட்டர்ஸில். அப்போவே எங்ககிட்ட என்கொயரி அதிகமாக வந்தது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் சொல்லுங்கள், ரீசேலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாப், அதாவது ஊரப்பாக்கம் மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, ஜிஎஸ்டி ரோட்லேருந்து டுவர்ட்ஸ் நம்ம தாம்பத்துலேருந்து வரும்போது ரைட் ஹேண்ட் சைடில் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு பெரிய ஃப்ரண்டேஜில் தான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ரோடுமே பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 200 மீட்டர்ஸில் தான் மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோடுமே இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ரீசேல் வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இது வந்து வராண்டா. அந்த டைமில் வந்து கார் பார்க்கிங்க்கான இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணல, பட் ஆனால் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காம்பவுண்ட் வாலை நீங்கள் இடிச்சுட்டு ஒரு ஸ்லைடிங் கேட் இல்லை பெரிய கேட் ஒன்று போட்டிங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல 7 சீட்டர் கார் கூட தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, சுற்றி பார்த்துக்கோங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். வீடை சுற்றியுமே வந்து நமக்கு நல்ல ஒரு செட்பேக், 4 அடி வரைக்கும் 5 அடி வரைக்குமே செட்பேக் கொடுத்துருக்காங்க. சேம் அந்த இடத்துல என்ன ஸ்பேஸ் இருந்தது அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துலையும் வந்து பைக் பார்க்கிங் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த இடத்துல டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்கு அதுக்கான ஸ்பேஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏரியா, இந்த செட்பேக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா செடிங்களாக வச்சுருந்தாங்க. செடி மரம் அது எல்லாமே இருந்தது. அப்படியே ஒன்று ஒன்றா வாங்க உள்ளே போய் பார்த்துடலாம். பாருங்க, இந்த இடத்துல தான் செடி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு செடி லவ்வராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் இந்த செட்பேக் நான் இப்போ உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னா, இந்த இடத்துல வாழை மரம் பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு கிணறுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சம்மர் சீசன் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உங்களுக்கு அந்த கிணறு தண்ணி நல்லா இருக்குங்க. இந்த கிரவுண்ட் வாட்டரும் நல்லா இருக்கும். வீடை சுற்றி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 அடி 8 அடி வரைக்குமே வந்து செட்பேக் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக இது வீடு வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்செப்டில் கட்டிருக்காங்கன்னா, 1 BHKன்னு 2 போர்ஷனில் கட்டிருக்காங்க. பட் நீங்கள் இதை வந்து ஒரு 2 BHK 3 BHKவாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கான ஸ்பேஸ் விட்டு தான் இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஊரப்பாக்கம்ல ஒரு ஆஃபீஸ் போடுறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதை உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த செட்பேக்கை காமிச்சிடுறேன் வாங்க. ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நமக்கு வந்து 2 போர்ஷனாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த போர்ஷனில் நீங்கள் ரெண்ட்டுக்கு விட போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்பாட், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேட், இங்கே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. இது என்னன்றதை நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் வாங்க. நமக்கு செப்டி டேங்க் சம்ப் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா இது நமக்கு பின்னாடி வீட்டோட பேக் சைட். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா இப்போ ஃப்ரண்ட் சைடில் போய் பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங் ஒர்க், ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நீங்கள் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், டேரெக்டாக வந்து நீங்கள் வீடு பால் காசிட்டு அப்படியே வந்து நீங்கள் உள்ளே வர மாதிரி தான் இருக்கும். அந்த எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணுற மாதிரி தான் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சம்புமே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான். ஃப்ரண்ட்டு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டேர்கேஸ் போகிறதுக்கு இங்கே டெரஸ் போனோன்னா இந்த பாத்வே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து அதுக்கும் வந்து நம்ம சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க, மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இபி கனெக்ஷன், நீங்கள் ஏதாவது வேஸ்டேஜ் திங்ஸ் ஏதாவது வைக்கிறீங்க இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்த்துடலாம். மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷோகேஸ், டிவி வைக்கிறதுக்கான ஷோகேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்ட் சைஸ் தான் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு நீங்கள் சோபா போட்டால் கூட, கார்னர் சைஸ் சோபா போட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பூஜை ரூம் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸாகவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வுட்லேயே கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்குமே பெயிண்டிங் எல்லாமே வந்து இப்போ பண்ணது தாங்க. நீங்கள் புதுசாக பெயிண்டிங் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணோம் அந்த ஒரு வேலையே இல்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து பால் காசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். வாங்க அப்படியே கிச்சன் போய் பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்டேஜ் நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. நம்ம செட்பேக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாகவே ஸ்பேஷியஸாக திங்ஸ் வைக்கிறதுக்கான செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வுட் ஒர்க்லேயும் கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குங்க. காம்பேக்டான சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வாஷ் பேஷன் நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலனாலும் இந்த இடத்துல வாஷ் பேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன உங்களுக்கு சப்போஸ் வெஸ்டர்ன் ஸ்டைலில் வேணுன்னா அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்ட் ரூம் ரெண்டுமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. டாய்லெட் செப்பரேட்டாகவும் பாத்திங்க்கு செப்பரேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். வாங்க, பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு 10x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டான சைஸ் தான். ஸோ அந்த டைமில் ஒரு 12 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 12 இயர்ஸ் ஆகுது. ஸோ ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த டைமில் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருந்தது. செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்டோ 2 சைடு விண்டோ வந்துடும். உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டாலே ஏர் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு ஒரு போர்ஷன், ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி கணக்கில் ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் அடுத்த போர்ஷனுக்கு நீங்கள் இங்கே லாக் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அதை நான் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை நீங்கள் 2 பெட்ரூமாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த பெட்ரூமே அதே சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் வெளியே ஒன்று சொல்லுவாங்க, இதில் போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இதில் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆகிடுவீங்க. நான் வெளியே காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா இந்த டோர் சைடு என்ட்ரன்ஸில். ஸோ இந்த டோர் வழியாக வந்தீங்கன்னா இதில் ஒரு 1 BHK நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் 2ஆக பிரிக்கிறீங்க. உங்களுக்கு 1 BHK போதும், பேலன்ஸை டெனண்ட்டு ரெண்ட்டுக்கு விட போகிறீங்க அப்படின்னாலும் அதை பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லிவிங் ஏரியா. அந்த பெட்ரூம் பார்த்தாச்சு. இது வந்து லிவிங் ஏரியா. இந்த இடத்துலையும் ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டைலில் செப்பரேட்டாக பாத்ரூம் டாய்லெட் செப்பரேட்டாக வந்துடும். பாத்திங்க்கு நமக்கு செப்பரேட்டாக வந்துடும். ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் 2 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் போடுறீங்க அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன், சுவிட்ச் போர்டு அதெல்லாம் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் ஒரு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஊரப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200 GST ரோட்லேருந்து ஜஸ்ட் 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 2080 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவும், பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா நமக்கு 1550 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பில்டிங் தான். பேலன்ஸ் நான் டெரஸ் போய் ஒன்று சொல்லிடலாம். ஸோ ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேண்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. 12 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். உங்களுக்கு இபி கனெக்ஷன்லேருந்து எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டும் இருக்காங்கன்ட்டு.
ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு டெரஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மேலேயும் வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருக்காங்க பாருங்கள். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் இன் ஃப்யூச்சரில் இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. இன் ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்டென்ஷனான பீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் மேலே கட்டத்தான் கட்டிக்கலாம். நீங்களே பாருங்கள், நல்ல வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே தான் போய் புக் பண்ண வேண்டியதே இல்லைங்க. மேலே ஒரு உங்களுக்கு டென்ட் ஒன்று போட்டு தாராளமாக ஒரு பெரிய ஃபங்க்ஷனே பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸானதாக இருக்குது. டேங்க் நமக்கு வாட்டர் டேங்க் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் இப்போ ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லொக்கேஷன் எல்லாமே நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு லோனுமே பார்த்திங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் நாங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இதுவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த லொக்கேஷனில் கரெக்டாக இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கோம் பார்த்திங்களா, இந்த லொக்கேஷனில் ஆப்போசிட்டில் நீங்கள் எங்கே வேணால் விசாரிச்சுக்கோங்க. ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 7500 8,000 ருபீஸ் போயிட்டு இருக்குங்க. ஸோ சேம் அதே ப்ரைஸில் தான் நம்ம இப்போ வந்து 2080 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா மட்டும் நமக்கு இருக்குங்க. பில்டப் ஏரியா 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இதோட ப்ரைஸ் ஓனர் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,80 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகஷியபிள். நீங்கள் டேரெக்டாக வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு லொக்கேஷன், நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உடனே புக் பண்ணிக்கலாம். ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் டேரெக்டாக உட்காந்து பேசி நம்ம நெகோஷியபிளும் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி தரலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை சேல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். உங்கள் ப்ராப்பர்ட்டியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னாலும் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்கள், எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்கோன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ண போகிறோம். அது எல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது யூஸாக இருக்கும், அவங்களுக்கு இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.